உண்மையை புரிஞ்சவனோட மனசில் அன்பு இருக்கும். அவன் எல்லாருக்குமே உதவி பண்ணணும்னு நினைப்பான். உதவி பண்ணணும்னா அறிவு தான் முக்கியமாக தேவை. ஏன்னா பணத்தினால உதவி பண்ணால் பணத்தை கொடுத்தா நம்மக்கிட்ட காசு காலியாக போயிடும். அப்படி பணத்தை வாங்குறவனும் அந்த பணத்தை அவன் தான் பயன்படுத்த முடியும், மற்ற ஆள்கிட்ட கொடுக்க முடியாது. கொடுத்தா அவனுக்கு பணம் காலியாயிரும். இந்த மாதிரி பொருளை பயன்படுத்தி சமூகத்துக்கு பெருசாக உதவி பண்ண முடியாது. ஆனால் அறிவு அப்படி கிடையாது. அறிவு இருந்துச்சுன்னா அறிவை மற்றவனுக்கு கொடுக்கும்போது உங்களுக்கும் காலியாகுது, அவனாலையும் பல பேர்த்துக்கு அதை பகிர முடியும். அறிவை பயன்படுத்தி அறிவுபூர்வமான செயல்களை செஞ்சு உதவலாம். அறிவை பயன்படுத்தி அறிவியல் கண்டுபிடிக்கலாம். அப்படி ஒரு தடவை கண்டுபிடிச்சா அந்த ஒரு கண்டுபிடிப்பு உலகத்தில் இருக்க பல மக்களுக்கு உதவியாக இருக்கும். இப்படி அறிவை பயன்படுத்தி சமூகத்துக்கு நிறையா நல்லது பண்ணலாம். அப்போ மனசில் அன்பு இருக்கிறவன் மக்களுக்கு உதவி பண்ணணுன்றதுக்காண்டி அறிவை தேடுறதுல முக்கியத்துவம் காண்பான். நண்பன் படத்துலேயும் ஹீரோ அறிவு அதிகமாக வளர்த்துக்குவான், வாழ்க்கையை பற்றி புரிஞ்சுக்குவான், சயின்ஸை பற்றி புரிஞ்சுக்குவான். இப்படி அறிவை பயன்படுத்தி சுற்றி இருக்கவங்களுக்கு பல நல்லது பண்ணுவான். வாழ்க்கையை பற்றி புரிய வச்சு நல்லது பண்ணுவான். படத்துலேயே அவன் ஒரு சயின்டிஸ்டாக தான் இருக்கான். அடுத்து பொய்யை நம்புகிறவனுக்கு மனசில் அன்பு இருக்காது, ஆசை தான் இருக்கும். அவனோட ஆசைகளை நிறைவேற்றிக்கிறதுக்காண்டி தான் எல்லா செயலும் செய்வான். ஸ்கூல் காலேஜ் போனால் அறிவு வளர்த்து சமூகத்துக்கு உதவி பண்ணணும் அப்படின்னு நினச்சி போகாமல் மார்க் எடுக்கணும், டிகிரி வாங்கணும் அப்படின்ற சுயநலத்துக்காண்டி இப்படி சுயநலமாக சிந்திச்சனால தான் பாடத்தை புரிஞ்சிக்காமல் மனப்பாடம் பண்ண வேண்டியதாக இருக்கும். உதவணும்னு நினச்சிருந்தானா மார்க்கை பற்றிலாம் கவலைப்படாமல் அறிவுக்கு முக்கியத்துவம் கொடுத்துருப்பான். அதே மாதிரி வேலைக்கு போனாலும் வேலைக்கு போகிறதுனால தனக்கு என்ன கிடைக்கும், காசு கிடைக்குமா அப்படின்னு பார்த்து தான் வேலைக்கு போவான். வேலைக்கு போகிறது சமூகத்துக்கு செய்கிற உதவியாக பார்க்க மாட்டான். இப்படி சுயநலமாக சிந்திக்கிறதுனால அறிவை சேர்க்க மாட்டான். டிகிரி, பணம் இந்த மாதிரியான விஷயங்கள் தான் வாழ்க்கையில் அவன் சேர்ப்பான். அறிவுமே பணம் சம்பாதிக்கிறதுக்கு தேவையான அறிவு, வேலை பார்க்குறதுக்கு தேவையான அறிவு, அதையுமே தெளிவாக புரிஞ்சிக்காமல் மனப்பாடம் பண்ணி தான் வச்சுருப்பான். ஆனால் உண்மையை புரிஞ்சவன் வேலைக்கே போக மாட்டான். ஏன்னா அவன் பார்க்குறது வேலையே கிடையாது, சமூகத்துக்கு செய்கிற சேவை. அவனுக்கு காசு சம்பாதிக்கிறதுக்காண்டி வேலைக்கு போகணுன்னு அவசியமே கிடையாது. உண்மையாக புரிஞ்சவன் தன்னை சுற்றி இருக்க பல பேருக்கு உதவி பண்ணி பல பேரோட வாழ்க்கையை நல்லா மாற்றிடுவான். பல பேருக்கு உதவி பண்ணதுனால அவங்க அவனுக்கு காசு தருவானுங்க, ஃப்ரீயாகவே தருவாங்க. ஆனால் பொய்யை நம்பினவன் அவன் யார் வாழ்க்கையிலும் எந்த நல்லதுமே பண்ணியிருக்க மாட்டான். அப்போ அவனுக்கு யாருமே காசு ஃப்ரீயாக தரமாட்டாங்க. அப்போ அவனோட தேவைக்கு அவன் தான் வேலைக்கு போகணும். நண்பன் படத்துலையும் இப்படி தான். ஹீரோ வேலைக்கெலாம் போக மாட்டான், தன்னை சுற்றி இருக்கவங்களுக்கு உதவி பண்ணுவான். ஒரு ஸ்கூலை நடத்தி மாணவர்களுக்கு இலவசமான கல்வி கொடுப்பேன். இப்படி எல்லாருக்குமே உதவி பண்ணுவான். அதனால் அவனுக்கு காசு தானே வரும். அவன் காசு சம்பாதிக்கணும்னு நினச்சி எதுவுமே செய்ய மாட்டான். இப்படி பொய்யை நம்பி யார் வாழ்க்கையிலையும் நல்லது செய்யாமல் இருக்க ஒருத்தன் தான் காசுக்காண்டி வேலைக்கு போகணும். உண்மையை புரிஞ்சு பல பேருக்கு நல்லது செஞ்சவன் காசுக்காண்டி வேலைக்கு போகவே தேவையில்ல, காசு ஃப்ரீயாகவே கிடைக்கும். அடுத்து உண்மையை புரிஞ்சுக்கிட்டவனுக்கு கல்யாணம் பண்ண தேவையில்லை, குடும்பமே தேவையில்லை, குடும்பம் தானாகவே வரும். உண்மையை புரிஞ்சவன் மற்றவங்களுக்கு உதவி பண்ணுவான். மற்றவங்களுக்கு உதவி பண்ணி அவங்க வாழ்க்கையை நல்லா மாற்றிட்டாலே அவங்க அவன் மேலே அன்பு செலுத்த ஆரம்பிச்சிருவாங்க. இப்படி குடும்பம் அன்புனால் உருவாகும். நண்பன் படத்துலையும் ஹீரோ மற்றவங்களுக்கு உதவி செஞ்சு அவங்க வாழ்க்கையை நல்லா மாற்றிவான். அவங்க எல்லாருமே ஹீரோ மேலே அன்பு செலுத்துகிற உண்மையான குடும்பமாக இருப்பாங்க. மற்றவங்களுக்கு உதவி செய்கிறதுனா ஏதாவது ஒன்று உதவி செய்கிறது கிடையாது. என்ன செஞ்சால் மற்றவனோட வாழ்க்கை நல்லா மாறுமோ அதை செய்கிறது தான் உதவி செய்கிறது. அதே மாதிரி தனக்குத்தானே உதவி செய்கிறதுமே சும்மா ஆசைப்பட்டதை அடைஞ்சிட்டு தனக்குத்தானே உதவி செய்கிறது கிடையாது. என்ன செஞ்சால் நம்ம வாழ்க்கை நல்லா மாறுமோ அதை செய்கிறது தான் நமக்கு நாமே உதவி செய்கிறது. உண்மையாக புரிஞ்சுக்கிட்டால் தான் ஒருத்தனோட வாழ்க்கை நல்லா மாறும். ஏன்னா வாழ்க்கைக்கு தேவை உண்மை தான். உடம்புக்கு தான் பொருள் தேவை,
உடம்பு நல்லா இருக்கணும்னா சாப்பாடு வேணும், தூங்குறதுக்கு இடம் வேணும். இப்படி உடம்புக்கு பொருள் தேவை. வாழ்க்கைக்கு உண்மை மட்டும்தான் தேவை. மகிழ்ச்சியோ குடும்பமோ பணமோ தேவையில்ல, உண்மை மட்டும் போதும். உண்மை இருந்தாலே செய்கிற செயல் எல்லாமே சரியாக இருக்கும். அது சரியாக இருந்தாலே குடும்பம், பணம், சந்தோஷம் இது எல்லாமே தானாகவே வரும். இப்படி உடம்புக்கு மட்டும்தான் பொருள் தேவை, வாழ்க்கைக்கு உண்மை மட்டும்தான் தேவை. உண்மையை புரிஞ்சுக்கிறதா நமக்கு நாமே நல்லது செய்கிறது. அதே மாதிரி மற்றவங்களுக்கு உண்மையை புரிய வச்சு அவங்க வாழ்க்கையை நல்லா மாற்றுறது தான் அவங்களுக்கு செய்கிற நல்லது. அதுதான் உண்மையான உதவி. சும்மா ஏதாவது கடமையை செய்கிறது, இல்லைன்னா தற்காலிக சந்தோஷம் கொடுக்கக்கூடிய தேவை செய்கிறதெல்லாம் உதவி கிடையாது. மற்றவங்களுக்கு உண்மையை புரிய வச்சா அவங்க வாழ்க்கை நல்லா மாதிரி அவங்க மனசில் அன்பு உருவாகும். அப்போ அவங்க அன்புனால ஒரு குடும்பமாக மாறுவாங்க. அதே மாதிரி தான் நண்பன் படத்துலேயும் ஹீரோ மற்றவங்களுக்கு உண்மையை புரிய வச்சு தான் உதவி பண்ணுவான். அவனுக்கு இருக்க 2 ஃப்ரெண்டுக்கும் உண்மையை புரிய வச்சுருப்பான், ஹீரோயினுக்கும் உண்மையை புரிய வச்சுருப்பான். சின்ன பசங்களுக்கு ஸ்கூல் நடத்தி அவங்களுக்கு கல்வி உண்மையை புரிய வச்சுருப்பான். சயின்டிஸ்ட் ஆகி உண்மையை கண்டுபிடிச்சி சமூகத்துக்கு கொடுத்துருப்பான். இப்படி உண்மையை புரிஞ்சுக்கிட்டவன் மற்றவங்களுக்கு உண்மையை புரிய வச்சு உதவி அன்புனால குடும்பத்தை உருவாக்குவான். ஆனால் பொய்யை நம்புகிறவன் அவனே உண்மை தெரியாமல் வாழ்க்கையில் கஷ்டப்படுவான். அவனால் மற்றவங்களுக்கு உண்மையை புரிய வச்சு உதவ முடியாது, தேவையில்லாத முக்கியமில்லாத உதவி தான் பண்ணுவான். அவன் நம்புகிற பொய்யையும் அடுத்த ஆளுக்கு சொல்லி அவன் வாழ்க்கையை வீணடிப்பான். இப்படி பொய்யை நம்பி அடுத்த ஆளை கஷ்டப்படுத்துகிறவனுக்கு தான் கல்யாணம்ன்ற ஒன்றே தேவை. ஏன்னா பொய்யை நம்புகிறவன் தன்னோட ஆசையை நிறைவேற்றிக்கிறதுக்காண்டி தான் கூட இருக்கவங்களே கஷ்டப்படுத்துவான். இப்படி கூட இருக்கவங்களே கஷ்டப்படுத்துறதுனால பொய்யை நம்புகிறவங்க கூட யாரும் இருக்க மாட்டாங்க, போயிடுவாங்க. ஆனால் இப்படி நம்ம கூட இருக்கவன் ஓடாமல் தப்பித்து போகாமல் இருக்கணும்னா என்ன பண்ணணும்னா கல்யாணம் பண்ணிடணும். இப்போ கல்யாணம் பண்ணிவிட்டு தான் கூட இருக்கால ஆசையை நிறைவேற்றுறதுக்காண்டி கஷ்டப்படுத்தினானா கூட இருக்கிற ஆளால் ஓடிட முடியாது, ஏன்னா கல்யாணம் பண்ணிட்டான். அதே மாதிரி கூட இருக்க ஆளுமே அவங்களோட ஆசையை நிறைவேற்றிக்கிறதுக்காண்டி இவனை கஷ்டப்படுத்துவாங்க. இவனாலையும் தப்பிச்சு ஓட முடியாது, ஏன்னா கல்யாணம் பண்ணிட்டான். இப்படி பொய்யை நம்புகிற 2 பேர் கல்யாணம் பண்ணி தான் ஆசையை நிறைவேற்றிக்கிறதுக்காண்டி ஒருத்தருக்கு ஒருத்தரை கஷ்டப்படுத்துவாங்க. அதே மாதிரி ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவியும் செய்வாங்க. ஆனால் உதவின்றது ஏதோ அன்புனால் செய்கிறது கிடையாது, சும்மா கடமைக்கு தேவைக்காண்டி செய்கிறது. இப்படி பொய்யை நம்புகிறவனுக்கு குடும்பம் அன்புனால் உருவாகாமல் தேவையினால் உருவாகும். கணவன் மனைவி அப்பா அம்மா இந்த மாதிரி உறவுகள்னால உருவாகும். கடமைக்கு ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவி பண்ணிக்குவாங்க. ஒருத்தர் மேலே ஒருத்தர் உண்மையான அன்பே இருக்காது, இல்லைனாலும் பொய்யா அன்பு காட்டுற மாதிரி நடிப்பாங்க. தன்னுடைய ஆசைகளை நிறைவேற்றிக்கிறதுக்கு குடும்பத்தில் இருக்க மற்றால கஷ்டப்படுத்துவாங்க. பிள்ளை பிறந்தா கூட அவனுக்கு நல்லது பண்ணுறேன் அப்படின்ற பேரில் அவன் மனசுலேயும் ஆசையை விதைக்கிறது. மார்க் எடுக்கணும், பணம் சம்பாதிக்கணும், இந்த மாதிரி ஆசையை விதைச்சிட்டு ஏதோ நல்லது பண்ண வேற நினச்சிக்கிறது. அதே மாதிரி நண்பர்கள் கூட பழகும் போதுமே சும்மா பொழுதுபோக்குறதுக்காண்டி பழகிறது, இல்லை தேவைக்காண்டி பழகிறது. அவனும் ஒரு மனுஷன், அவனுக்கு ஒரு வாழ்க்கை இருக்குது, அவனுக்கு ஏதாவது உதவி பண்ணணும் அப்படின்லாம் நினச்சி பழகிறது கிடையாது. அதே மாதிரி நண்பர்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவிக்குவாங்க, ஏதோ அடுத்த மேலே அன்பு இருந்து உதவிக்கிறது கிடையாது. இத்தனை நாள் பழகிட்டானே அப்படின்ற கடமைக்கு உதவுறது. இப்படி பொய்யை நம்புகிறவனுக்கு உண்மையாக அவன் மேலே அன்பு செலுத்துகிற ஒரு ஆள் கூட இருக்க மாட்டாங்க. அவனுக்கே அவன் மேலே அன்பு இருக்காது, ஏதோ ஒரு விஷயத்து மேலே ஆசைப்பட்டு அதை அடையணுன்றதுக்காண்டி தன்னைத்தானே கஷ்டப்படுத்திக்குவான். இப்படி பொய்யை நம்பி தன்னைத்தானே கஷ்டப்படுத்துகிறவனுக்கு தான் குடும்பம் தேவை, கல்யாணம் தேவை, வயசான காலத்தில் பார்த்துக்கிறதுக்கு பிள்ளைங்க தேவை. இப்படி பொய்யை நம்புகிறவன் சுயநலமாக எது செஞ்சாலும் நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு நினச்சி செயல்படுவான். நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு படிக்க போகிறது, வேலைக்கு போகிறது, மற்றவங்க கூட பழகிறது. இப்படி தனக்கு என்ன கிடைக்குன்னு நினச்சி தான் வாழ்க்கை ஃபுல்லாக செயல்படுவான். ஆனால் அவனுக்கு இப்படி பண்ணதுனாலேயே அவனுக்கு அறிவு கிடைக்காது, மனப்பாடம் தான் பண்ணுவான்.
உண்மையான அன்பு செலுத்தக்கூடிய மனிதர்கள் ஒருத்தவங்க கூட கிடைக்காது. வாழ்க்கை முழுக்க ஏதோ ஆசைப்பட்ட விஷயத்துக்காண்டி ஓடிக்கிட்டே இருக்கான். ஆனால் உண்மையை நம்புகிறவன் அன்பு செலுத்தி உதவணும், கொடுக்கணும் அப்படின்றதுக்காண்டி செயல்படுவான். இப்படி கொடுக்கணும்னு நினச்சி செஞ்சதுனால அவனுக்கு அறிவு கிடச்சிச்சு, இலவசமாக பணம் கிடைக்கும், தன்னை நேசிக்கக்கூடிய உண்மையான குடும்பம் கிடைக்கும். இப்படி இயற்கையாகவே நல்லவனாக இருந்து உதவணும்னு நினச்சா வாழ்க்கையும் நல்லாயிருக்கும். சுயநலமாக இருந்தால் வாழ்க்கை கேவலமாக தான் இருக்கும்.